எவனோ சொன்னான்னு ஐடி படிச்சேன். ஐடில ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாங்கடா. ஐடிக்கு ஃபியூச்சர் இருக்குப்பா, ஐடில எனக்கு ஃபியூச்சர் இல்லை. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூவிலே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான டைலாக் இதுதான். பிகாஸ் நிறைய ஃப்ரெஷர்ஸோட நான் மந்த் ஆன் மந்த் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நிறைய ரோல்ஸில் ஐடியில் உள்ளே போயிடுறாங்க. பட் அவங்களால அதை படிக்க முடிய மாட்டேது. எக்ஸாம்பிளுக்கு ஏஐ வந்துட்டு இருக்கு, ஃபுல் ஸ்டாக் இருக்குது, இந்த மாதிரி பல ரோல்ஸில் ஃபியூச்சர் உண்மையில் இருக்குதான். பட் அந்த விஷயம் அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியாமல் ராங்காக பிக் பண்ணி அதில் இன்ஸ்டியூட் போயிட்டு மணிலாம் இன்வெஸ்ட் பண்ணி வெளியிலையும் வர முடியாமல் வீட்லேயும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் லாக்காக இருக்கவங்க இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஐடியில் என்ன வேலைக்கு போகலான்னு பார்த்துட்டீங்கன்னா, நார்மலாக ஐடியில் எந்த ரோலுக்கு ஃபியூச்சர் இருக்குது, எதில் போனால் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செட் இருக்கட்டும். பட் அதோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்னன்னா உங்களுக்கு என்ன நேச்சுரலாக வரும் பாருங்க. பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் எந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க எல்லாத்தோட. அதனால உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதில் ப்ளே பண்ண பாருங்க. ஸோ பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இன்ஃபேக்ட் ஆஃப் கோடிங்களும் சரி மற்ற விஷயங்களும் சரி நிறைய ஏர்ன் பண்ணலாம், பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குங்க விஷயம் பார்க்க முடியுது. பட் அதத்தையும் தாண்டி எனக்கு என்ன பெஸ்ட்டாக வரும், கம்யூனிகேஷன் வரும். ஸோ நான் ஹெச்ஆர் போனால் நிறைய பேர்த்தோட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணேன். இப்போ என்னால் அந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்க முடியுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்தை பண்ணால் நீங்கள் லாங் டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஸோ மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியன் எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும், அதை தாண்டி உங்களுக்கு என்ன வருங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த கன்ஃபியூஷன் இருந்தாங்க மறக்காம தெரியல ஷேர் பண்ணுங்கள். See you on next video.